ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிடிஸ் குக் புக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சம்மர் ரெசிபீஸ் தாங்க பார்க்க போகிறோம். அடிக்கிற வெயிலுக்கு சில் ரெசிபீஸ்ன்னு சொல்லலாம். ஸோ உங்கள் வீட்டு குட்டீஸுக்கு இந்த மாதிரி சில் ரெசிபீஸ் செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு சர்பத் செய்ய போகிறோம். அதுக்கு வந்துட்டு இளநீர் வேணும். அதுக்காக பாருங்கள், நான் பார்சல் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ மிடில் ஒரு ஓட்டை போட்டுட்டோன்னா இதில் இருக்கிற தண்ணியை நம்ம ஈஸியாக வெளியில் எடுத்துடலாம். இது செய்கிறதுக்கு ஷார்ப் கத்தி இல்லாட்டி அரிவாள் இருந்தால் போதும். ரொம்ப ஈஸியாகவே நம்மளே செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம இளநீர் வாங்கும்போது காய் இருக்கிற, அதாவது தேங்காய் இருக்கிற இளநீராக பார்த்து வாங்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சர்பத் வந்துட்டு இதில் செய்ய முடியும். இப்போ இங்கே நம்ம ஓட்டை போட்டாச்சு. இப்போ ஒரு பாத்திரம் வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டோன்னா ஒரு துளி, அதாவது ஒரு ட்ராப் தண்ணி கூட சிந்தாமல் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது சைடில் இருக்கட்டும். இப்போது நம்ம இதில் இருக்கிற தேங்காயை எடுக்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு பாருங்கள், நான் அவுட்டரில் சின்னதாக மார்க் போட்டிருக்கேன். அந்த மார்க் மேலேயே நம்ம அரிவாள் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டே வந்தோம்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்துட்டு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன ஓட்டையிலேருந்து நல்ல பெரிய ஓட்டை நம்ம செஞ்சுட்டோன்னா நம்மளே, அதாவது ஜென்ஸ் ஹெல்ப் இல்லாமல் நம்மளே இதில் இருக்கிற காயை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்ல பெரிய ஓட்டை போட்டுட்டேன். இப்போ அடுத்ததான் நம்ம இதில் இருக்கிற தேங்காயை எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவைப்படுறது ஒரு ஷார்ப் ஸ்பூன் வச்சே நம்ம வந்துட்டு இதில் இருக்கிற தேங்காயை எடுத்துடலாம். இந்த ஸ்பூனை இந்த ஓட்டைக்குள்ளே விட்டு இந்த மாதிரி சுற்றி எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக வந்துடும். தேங்காய் வந்துட்டு நல்லா டெண்டராக இருக்குது, அதனால இந்த மாதிரி ஈஸியாக எடுத்துடலாம். சப்போஸ் திக்காக இருந்துச்சுன்னா ஒரு கத்தியை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு இதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இங்கே தண்ணியும் எடுத்தாச்சு, தேங்காயும் ரெடியாக இருக்குது. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வாங்க இதை வச்சு சூப்பராக சர்பத் ரெடி பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த சர்பத்து. ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 100 ml அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலை ஆட் பண்ணிக்கணும். ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா சர்க்கரை கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச தண்ணியை ஊற்றணும், அதாவது இளநீர் தண்ணி. அதை ஊற்றினதுக்கப்புறம் நம்ம தேங்காயையும் இதில் சேர்க்கணும். நான் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இதையும் சேர்த்திட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்ததாக சப்ஜா சீட்ஸை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா நல்லா ஊறி பெருசாக இருக்கும். அதை வந்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துட்டோன்னா அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான சர்பத் தயாராகிடும். இப்போ இதை வந்துட்டு நம்ம சில்லாக குடிக்கலாம், இல்லாட்டி அப்படியே நீங்கள் குடிக்கலாம், உங்களோட விருப்பம்தான். இதை வந்துட்டு நீங்கள் குட்டிஸுக்கு கொடுத்தீங்கன்னா இந்த இளநீர் தண்ணியை விட இதுதான் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு சொல்லிவிட்டு இன்னுமே கேட்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிதுன்னா ஒரு லைக் கொடுங்க நம்ம வீடியோக்கு. இப்போ அடுத்ததாக ஒரு டிஃப்ரெண்ட்டான சூப்பர் ரெசிபி பார்த்துடலாம். இந்த சம்மருக்கு செம கூலிங்காக இருக்குங்க. இப்போ நான் இதுக்கு யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஃபலூடா ரெடிமேட் மிக்ஸ் தான். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடியாக இருக்கும். இதை வந்துட்டு நம்ம ஜஸ்ட் பால் ஆட் பண்ணி ரெடி பண்ணால் போதும், ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடும். எக்ஸ்ட்ரா சர்க்கரை எதுவுமே தேவையில்லை. இது வந்துட்டு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும். டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேக்கெட் பார்த்தீங்கன்னா 200 கிராம்ஸ். நான் இன்றைக்கி வந்துட்டு 100 கிராம்ஸில் தான் செய்ய போகிறேன். 100 கிராம்ஸ்க்கு 1/2 லிட்டர் பால் போதும். இந்த பேக்கெட்டில் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்ற சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கே நான் தண்ணி சேர்க்கலை, பால் மட்டுமே ஆட் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு திக்காக க்ரீமியாக கிடைக்கும். அதுக்காக தான். இங்கே பால் பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரீம் மில்க் எடுக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை, சாதா மில்க் கூட எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கரைச்ச மிக்சரை அடுப்பில் வச்சு நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். இது ரெடி ஆகிறதுக்கு 15 மினிட்ஸ் தேவைப்படும். ஸோ இதை வந்துட்டு நம்ம பக்கத்திலே இருந்து இந்த மாதிரி கலந்து விட்டோம்னா அடி பிடிக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்தில் இது வந்துட்டு பாதியாக குறைஞ்சிருக்கு. இப்போ இதை ஆற வச்சிட்டோன்னா இன்னுமே திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்துட்டு தேவையான அளவு பால் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் பால் ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸில் சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோதாங்க, ரொம்ப யம்மியான ஃபலூடா ட்ரிங்க் தயாராகிடும். உங்கள் குட்டீஸ்க்கு வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இன்னுமே ரிச்சாக இருக்கிறதுக்காக மேலே டாப்பிங்ஸ்க்காக ஐஸ்கிரீம் போட்டு கொடுங்க, செமையாக இருக்குங்க. கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இப்போ அடுத்த சில் ரெசிபி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்தி ஐஸ்கிரீம். இதில் கண்டென்ஸ் மில்க், சர்க்கரை, முட்டை இந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணல, ரொம்ப ஹெல்த்தியாகவே செஞ்சுருக்கோம். உங்களுக்கு எப்பப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு தோணுதோ நீங்கள் இந்த ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிட்லாம். இது அடல்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, கிட்ஸ் கூட சாப்பிட்லாம். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கப் அளவு டேட்ஸ் போட்டிருக்கேன். அதில் இருக்கிற சீடை எடுத்துகிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கணும்.
கூடவே அதே கப் அளவு ஓட்ஸ் போட்டுக்கலாம். இது வந்துட்டு வறுக்கணும்னு தேவையில்லை, அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டார்க் சாக்லேட், பாதாம், முந்திரி இது எல்லாமே அதே சின்ன அளவு கப்பில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் போட்டுட்டு நல்ல சில்லான பால் இல்லாட்டி சூடான பால் இது ரெண்டுமே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு 100 ml பால் போதும். இப்போ இதை வந்துட்டு நல்லா ஊற வைக்கணும். அதாவது 1 மணி நேரம் ஊற வச்சா போதும். இது 1 மணி நேரத்திலே நல்லா சூப்பராக ஊறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண டார்க் சாக்லேட் நல்லா கலர் விட்டு இந்த கலரில் வந்திருக்கு. நேச்சுரல் கலருங்க, நம்ம எதுவுமே ஆட் பண்ணல. இப்போ இதை வந்துட்டு மிக்ஸி இல்லாட்டி பிளெண்டரில் ஆட் பண்ணி கூடவே 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கிட்டு இதை ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணி எடுத்தால் போதுங்க. ரொம்ப சூப்பரான க்ரீமி டெக்ஸ்சரில் இந்த மிக்சர் ரெடி ஆகிடும். இப்போ இதை வந்துட்டு ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம வந்துட்டு இதை ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சாக்கோ சிப்ஸ் இல்லாட்டி ட்ரை ஃப்ரூட்ஸ் அதை கூட நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஒரு டிரான்ஸ்பேரண்ட் கவர் எடுத்துகிட்டு காற்று போகாமல் நம்ம இந்த மாதிரி மூடி வச்சிடணும். அப்போ தான் இது பார்த்திங்கன்னா டெக்ஸ்சர் வந்துட்டு நம்மளுக்கு சாஃப்டாக வரும். இப்போ இதை வந்துட்டு ஃப்ரீசரில் வச்சு 6 to 8 hours இல்லாட்டி ஹோல் நைட் வச்சு எடுத்திங்கன்னா அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான ஹெல்தி ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த சம்மருக்கு இந்த ஐஸ்கிரீமை ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க, அதே சமயம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நம்ம ஒரு ஹெல்தி ஐஸ்கிரீம் ரெடி பண்ணோம் அப்படின்ட்டு குட்டீஸ்க்கு கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த சம்மரில் இந்த ஐஸ்கிரீமை மிஸ் பண்ணாதீங்க. இப்போ நம்ம அடுத்த ரெசிபிக்கு போயிடலாம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மாம்பழத்தில் நம்ம செய்ய போகிறோம். வீட்டில் எந்த மாம்பழம் இருந்தாலும் சரி இந்த ரெசிப்பியை இப்போவே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி வந்துட்டு இமாபஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாம்பழத்தில் இந்த ரெசிபியை செய்யலாம். இது செய்கிறது ரொம்பவே சிம்பிள். நம்ம மாம்பழத்தை இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கூடவே கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக சர்க்கரை, அதுக்கப்புறம் நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா பால், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்துட்டு நைஸாக பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டோன்னா அவ்வளோதாங்க, ரொம்ப எம்மியாக க்ரீமியாக மேங்கோ ஜூஸ் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த சம்மருக்கு ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மாதிரி நம்ம நுங்கு யூஸ் பண்ணி தாங்க இந்த ரெசிபி செய்ய போகிறோம். இதுவும் பார்த்திங்கன்னா நுங்கு சர்பத் இல்லை நுங்கு ஜூஸ் சொல்லலாம். சம்மர் அப்படின்னாலே நுங்கு தாங்க. ஸோ நுங்கு இல்லாமல் நம்ம வீடியோவை எப்படி நம்ம முடிக்கிறது? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நுங்கை வாங்கிட்டு வந்ததும் நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கணும். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இதில் இருக்கிற தோலை நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கணும். இந்த ரெசிபிக்கு தோல் ரிமூவ் பண்ணி செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இந்த நுங்கை வாங்கும்போதே நல்லா எலசா, அதாவது டெண்டராக வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டெப் ரொம்பவே ஈஸி. இப்போ இங்கே ஒரு 5 நுங்கை நான் வந்துட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அதாவது கடைசியாக பால் சேர்த்து நல்லா நைஸாக இதை அடிச்சிட்டு வந்துட்டோன்னா அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான ஜூஸ் ரெடி ஆகிடும். அடுத்ததான் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஐஸ் க்யூப் ஆட் பண்ணி நம்ம ரெடி பண்ண ஜூஸையும் ஊற்றி நல்லா கலக்கி குடிச்சிங்கன்னா அவ்வளோதான். இந்த சம்மர் அவ்வளோ கூலாக இருக்குங்க உங்களுக்கு. கண்டிப்பாக இது போல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு குடிங்க, அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த நம்ம 4 ரெசிபீஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இப்போது போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.